அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன. குறிப்பாக மார்ச் 12ஆம் தேதி முதல் எண்ணி 3 நாளில் எதிர்பார்ப்புகளை மிக சிறப்பாக பூர்த்தி செய்வதோடு அதிரடியான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலுவாக மீனராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் அதிரடியான மாற்றம் உண்டு என்பதை பெருவாரியான கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் மிகவும் வலுவாக இந்த வேளையில் 5, 6, 7 ஆகிய இடங்களில் வலம் வரப் போகிறார். அஷ்டமத்தில் இறுதியில் நுழைய போகிறாருங்க. இந்த வாரத்தில் அஷ்டமத்திற்கு நுழைவதற்கு முன் உறுதியாகவே எண்ணி 3 நாளில் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களை கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எதை செய்தாலும் இதில் இருக்கக்கூடிய தடைதாமதங்களை முழுமையாக களைந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அற்புதமான வெற்றி வாய்ப்புகளை சந்திரன் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் கைகூடுவதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த தருணத்தை சரியாக மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் பல மடங்கு முன்னேற்றத்தை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் விரயஸ்தானத்தில் இருந்து மார்ச் 15ஆம் தேதி முதல் எண்ணி 3 நாட்களுக்கு பிறகு மிக வலுவாக ஜென்மத்தில் நுழைகிறார். கிருஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் விரயத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்மத்திற்குள் நுழைவதால் சில சிரமங்கள் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை தடைதாமதமின்றி கனகச்சிதமாக செய்து முடிப்பதற்கான நல்ல ஆற்றல் நிறைவாகவே இந்த வேளையில் மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாக கைகூடும் என்பதை திட்டவட்டமாக சூரியனினுடைய அமைப்பு எடுத்து காட்டுகிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான வீண் விரய செலவுகள் நெருக்கடிகள் போன்றவை மீனராசிக்காரர்களுக்கு விலகி நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளை உறுதியாக பெறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. முற்பகுதியில் சனியுடன் இணைந்து வலம் வருவதால் சனி விரயஸ்தானத்தின் இறுதியில் இருக்கிறார். ஜன்மராசியில் திருக்கணிதத்தின்படி மிக விரைவில் நுழைய போகிறார். ஆனால் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி அடுத்த வருடம்தான் நுழைகிறார். எனவே விரய சனியால் சில விரய செலவுகள் கட்டுக்குள் அடங்காத வகையில் அதீதமாக மீனராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான சூழல் உருவாகிறது. எனவே இந்த வேளையில் உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் வீண் விரய செலவுகள் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்துடனும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்பட்டால் நிச்சயமாக விரய செலவுகளை தவிர்த்து நன்மை நிறைந்த ஒரு தருணமாகவும் முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்பாகவும் இந்த தருணத்தை மாற்றிக்கொள்வதற்கான நல்ல யோகம் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சனி. ஏனென்றால் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படுகிறார். எனவே இந்த வேளையில் நிச்சயமாக பல அதிரடியான மாற்றம் 7.5 சனியின் ஆரம்ப காலகட்டம் முதல் 2.5 ஆண்டுகள் முடிவடையக்கூடிய இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது. பணிச்சுமை அதிகரிக்கலாம், அலைச்சல் அதிகரிக்கலாம். ஆனால் உறுதியாகவே உங்களுடைய விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எண்ணி 3 நாளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிரந்தர வாய்ப்புகளுக்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே திட்டமிட்டு இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளை கூட தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை உறுதியாக சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எப்பேற்பட்ட காரிய தடை சிக்கல் என பல நிகழ்வுகள் இருந்தாலும் அவற்றை மிக சிறப்பானதாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக உண்டு. ஏனென்றால் ஜென்மத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் வக்ரகதியில் விரயத்தை நோக்கி நகருகிறார். நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதனும் விரயத்தை நோக்கி நகருகிறார். ராகுவும் விரயத்தை நோக்கி நகருகிறார். சூரியன் ஜென்மத்திற்குள் வந்தாலும் உச்சத்தை நோக்கி நகருகிறாருங்க. இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எனவே திட்டவட்டமாக இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் 7.5 சனியாக இருந்தாலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் சுக்கிரன் ஜென்மத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் அவற்றை மிகவும் சிறப்பானதாக மாற்றி கொடுக்கிறாருங்க. நீங்கள் நினைக்கக்கூடிய நற்காரியங்கள் இந்த தருணத்தில் தடையில்லாமல் கைகூடும்.
பெரிய அளவில் காரிய தடை என்று இருந்த பல விஷயங்களை இந்த தருணத்தில் காரிய தடை இல்லாமல் நிறைவாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. சொத்துக்களை விற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் அந்த முதலீடை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உருவாவதால் புதிய சொத்துக்களில் முதலீடு செய்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. எனவே மீனராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடன் சார்ந்த தொல்லைகள் குறையும், ஆரோக்கிய தொல்லைகளும் கட்டுக்குள் வரும். கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் துடிப்புடனும் சிறப்பாகவும் செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் மீனராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதை சுக்கிரன் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக வித்யாகாரகரான புதனும் ஜென்மத்தில் நீச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருவதால் உறுதியாகவே இந்த தருணத்தில் கல்வி ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். எதிர்பார்க்கிறபடி கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேது சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து யோகஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு உறுதியாகவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையான யோகங்களையும் அதிர்ஷ்டத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுப்பதால் மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் காரிய தடைகள் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை உறுதியாகவே பின்னோக்கி நகரக்கூடிய நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது மீனராசிக்காரர்களுடைய வாழ்வை முன்னோக்கி நகர்த்துவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்துகிறது. அது மட்டுமல்லாது எண்ணி 3 நாளில் முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய கிரகநிலைகள் இணைவதும் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி சிறப்பாக வருவதற்கான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. செவ்வாய் சுகஸ்தானமாகிய 4 5ஆம் இடத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறாருங்க. எனவே பண நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகும். உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல விளைச்சலும் வருமானமும் நிறைவாக கிடைக்கும். கடன் சார்ந்த தொல்லைகள் கட்டுக்குள் வரும். மனக்குழப்பம் நீங்கி தன்னம்பிக்கையுடனும் துடிப்புடனும் பல பணிகளை நிதானத்துடனும் பொறுமையுடனும் மேற்கொள்வதற்கான நல்ல யோகம் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை செவ்வாய் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானும் சுகஸ்தானத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறாருங்க. எனவே தைரியஸ்தானத்தில் இறுதி தருவாயில் வலம் வரக்கூடிய ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பு இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தொல்லைகளை உங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்குகிறது. மற்றவர்களை நம்ப முடியாமல் இருந்த சூழலில் அப்போது எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய வகையில் நல்ல மாற்றத்தை உறுதியாகவே ராசியின் அதிபதியான குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே திட்டமிட்டபடி அனைத்து வகையான காரியங்களையும் வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. கடைசி நேரத்தில் கைவிரிவித்தாலும் கூட இந்த பணிகளை திறன்பட செம்மையாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் கிடைப்பதால் அற்புதமான வளர்ச்சி உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் எந்தவிதமான தடையும் இன்றி உங்களை வந்து சேரும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன.